மாப்ள, என்னாச்சு? எதுக்கு ஓடி வரீங்க? மொத்த குடும்பமும் ஒன்னா இருக்கு. நடந்த விஷயத்த கார்த்தி சொன்னானா நாம தொலைஞ்சோம். உங்களதான் மாப்ள, என்ன ஆச்சு? மாப்ள, மாமா, என்னமோ நடந்திருக்கு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் மாமா. என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா மாப்ள? அது அவர் என்ன அடிச்சாரு. என்னது? இவரு அடிச்சிட்டாரா? என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமாத்த. ஏய், என்ன இதெல்லாம்? என் மாப்பிள்ள சொல்றது உண்மையா? என் பொண்ணு வேலை பாக்குற கம்பெனியோட எம்டினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எதுக்கு இவரை அடிச்சீங்க? சொல்லுங்க மாமா. நிச்சயம் இந்த டூப்ளிகேட் ஏதோ திருகல் வேலை பார்த்திருக்கான். அதனாலதான் சகல சப்புன்னு ஒன்று விட்டுருக்காப்ல. சும்மா இருக்கிறவன அடிக்கிறதுக்கு அப்படின்னா பைத்தியமா? இதான் பண்ணிருப்பான் யோகியப்பா. எங்க வீட்டு மாப்பிள்ளைய அடிச்சுட்டு எதுவும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எங்க பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இருக்காது சித்தி. அவர் சும்மா அவரை அடிப்பாரா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்ததை சொல்ல தயங்குறாரு. விட்டுருங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? இங்க பாரு, உன் எம்டி நம்ம வீட்டு மாப்பிளைய அடிச்சிட்டாரு. என்னன்னு கேளு. என்ன, எம்டி இவரை அடிச்சிட்டாரா? ஆமா. ஏன் இப்படி அடிச்சீங்கன்னு கேட்டா அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சார், எதுக்காக இவரை அடிச்சீங்க? நீங்க கை நீட்டுற அளவுக்கு அவர் ஏதாவது தப்பு செஞ்சாரா? உங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துட்டாரா? அவன் தப்பு பண்ணா அடிச்சேன். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. பாத்தியா ரேவதி, பாத்தியா? அடிச்சுட்டு இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? போறவங்க வரவங்க எல்லாம் காரணமே இல்லாம நம்ம வீட்டு மாப்பிள்ள மேல கை வச்சா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஈஸ்வரி, கொஞ்சம் அமைதியாரு. சார் ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறாருன்னா காரணம் இல்லாம அடிச்சிருப்பாரு. சார், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சொல்லுங்க சார், எங்க மாப்பிள்ள ஏதாவது தப்பு கிப்பு பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு முதல்ல இருந்தே என்ன பிடிக்கல. அதனாலதான் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கலனா உடனே கை நீட்டிடுறதா? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதானே. ஏன் அடிச்சீங்கன்னு உன் எம்டியை கேளு ரேவதி. இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேண்டாம்.